12 ராசிகளில் இந்த மகரத்தையும் கும்பத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இந்த 2 ராசிக்குமே எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்க சரவடினா, கும்ப ராசிக்காரங்க குத்து விளக்கோட தீப சுடர் மாதிரி நின்று பொறுமையா நிதானமா ஒளிய பரவ விடக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்கள் தான். சக்தியை ஆற்றலை ஒடுக்கி ஒரு அபாரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது அமைஞ்சிருக்கும். பனியோ புயலோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சித்தர்கள் மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் செயல்படக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். சமுதாயத்து மேலே ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த கும்பராசி என்பவங்களும் சொல்லலாங்க. கும்பராசி அன்பர்கள் வேலையாக இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறந்த நிர்வாக திறமைங்கிறது அமைஞ்சிருக்கும். தரமானவங்க, ஒரு சிறந்த படைப்பாளின்னு சொல்லலாம். தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் தயங்குவாங்களே தவிர இவங்களுக்கு திறமைங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தருமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலைமை, புதனோட குரு இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை, இந்த நேரம் பல சிரமம் குறைஞ்சி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. பூர்வ புண்ணிய பல சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்றைக்கோ செஞ்ச நல்லது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து தரும். இக்கட்டான சூழ்நிலையை உங்களை காப்பாற்றுன்னு சொல்லலாம். சந்தோஷம், மன நிம்மதி உருவாகக்கூடிய நேரம். யோகா அமைப்பு சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அடிக்கடி இந்த தலைவலி மாதிரியான பாதிப்பு, கை கால்களில் சின்ன சின்னதாக அடிபடுறது, கை கால் குடைச்சல் மாதிரியான பாதிப்பு இருக்கலாம். ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் வாங்கலாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதால எதிர்பாராத உதவி ஒத்துழைப்புங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் அமைஞ்சிருக்கிறதால யார்கிட்டையும் பார்க்க பாராட்ட வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டாராக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நட்பு வட்டமாக கூட இருக்கட்டும், இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. யார்கிட்டையும் எதிர்த்து நிற்கிறதும் வேண்டாம். கொஞ்சம் தணிந்து போகிறது நல்லது. புதன் குரு இணைவு இருக்கிறதால இந்த நேரம் சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கக்கூடிய நிலைமை தான். யாருமே உங்கள் சூழ்நிலையை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட உங்கள் சூழ்நிலையை நீங்கள் சொல்லிக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்த பாருங்கள். மற்ற விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்கள் நல்லது நினச்சா கூட இந்த நேரம் மற்றவங்க பார்வைக்கு தீமையாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் போக பாருங்கள். குலதெய்வ பிரார்த்தனைங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் கை கொடுக்கும். தொடர்ந்து ராசிக்கு குரு செவ்வாயோட பார்வையினி வர இருக்கிறதால வருமானம் பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. வருமானங்கிறது குடும்பத்துக்கு அதிகமாகவே இந்த நேரம் அமையும். அரசோட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழிலில் நிறைய விஷயங்களை மாற்ற போகிறீங்க. இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த ஊருக்கே வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கக்கூடிய விஷயத்தில் நல்ல அறிமுகமான மூலமாக இந்த நேரம் நீங்கள் முயற்சி செய்ய பாருங்கள். உறவுக்காரங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குறைவு தான். இடம் பொருள் ஏவல் இது எல்லாமே பார்த்து தான் இந்த நேரம் நீங்கள் செயல்படணும். அதிகாரமாக இந்த நேரம் தெளிவான பேச்சோடு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக இருக்குதுங்க. சொத்து தொடர்பான வழக்குகளில் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். தொழில் விஷயமா இந்த நேரம் கொஞ்சம் பயன் இருக்கலாம். பெயர் புகழ் அந்தஸ்து உயர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த நேரம் கிடைக்க போகுது. நிலுவையில் இருந்த கடன்கள் எல்லாமே வசூலிக்கக்கூடிய வாரங்களாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி நிச்சயமாகும். வீட்டில் இந்த நேரம் சுப நிகழ்வு காத்திருக்குது. பெண் வழியில் நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகளை குறையக்கூடிய நேரம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்குங்க. ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க. இயல்பாகவே சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதால
வீணான விவகாரம் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கும். பொறுமையாக இருக்கணும். பழக்க வழக்கங்களில் உங்கள் குணத்தில் மாற்றம் வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. சந்திரனோட நகர்வு குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நிதானமாக பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா பல சிக்கல்லிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால இந்த வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் மாற்றம் உண்டாகும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு சின்ன மராமத்து வேலையாவது இந்த நேரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வேலை தேடி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறதும் வேண்டாம். குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது போட்டி பந்தயம் மாதிரியான விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்களில் சூடு பிடிக்கக்கூடிய நேரம். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலன் பெற போறீங்க. இந்த நேரம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியவங்களுடைய சந்திப்பால் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறதால அலைச்சல் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அதிகம்தான். சாதாரண முடியக்கூடிய விஷயங்களோட கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்னாடி தான் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் இந்த நேரம் உண்டு. அதனால உடல் சோர்வு உண்டு. பணவரவை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம். இந்த நேரம் கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதால கோவில் திருப்பணி மாதிரியான விஷயத்துக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாங்க. சந்திராஷ்டமி தினங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. எந்த விஷயத்துலையாவது தடங்களாக இருந்துகிட்டே இருந்ததா நினச்சிங்கன்னா பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. நல்லெண்ணெய் விளக்கேற்றி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு உண்டுன்னே சொல்லலாங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகும் இணைஞ்சிருந்தாலுமே பூர்வ புண்ணிய சார்ந்த சந்திரிக்கை கொடுக்குற பகவான் சனி பகவான் ராகும் பார்க்கறது நல்ல அமைப்பு தானே சொல்லலாங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால அது சுபமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று சக்திக்கு மீறின அலைச்சல், கொஞ்சம் கடின உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே வயசானவங்களாக இருந்தால் உடல் உபாதை கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க, இந்த நோயுற்றுக்கக்கூடியவங்க, இந்த வெளியிடங்களுக்கு போகிறீங்கன்னா, ஒரு கழிப்பறைக்கு போகிறீங்கன்னா நிதானமாக நீங்கள் அடி எடுத்து வைக்கணுங்க. இந்த நேரம் ஏன் சொல்கிறோம்னா கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதை தவிர்க்க பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்குமே சாதகம் தான். அந்த சின்ன குழப்பத்துக்கு பின்னாடி நிறைவேறும். வேலையில் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகு இணைஞ்சிருக்கிறதால கூடுதல் பொறுப்பு கொஞ்சம் இருக்குங்க. மனசில் ஏதோ ஒரு வெறுப்போடு இருப்பீங்க. வெறுப்பை விட்டுட்டு ஆர்வத்தோட ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டிங்கன்னா பல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கடுமையான போட்டி இருந்தாலும் சமாளிக்க முடியும். லாபங்கிறது தக்க வைக்க முடியும்னு சொல்லலாங்க. சில நேரம் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நெருக்கடியான தருணத்தில் இந்த நேரம் மற்றவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய புதிய பிரச்சனை வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே எச்சரிக்கை உணர்வோடு செய்ய பாருங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால எல்லாமே உதவிகரமாக அமையும். உடல் நலனில் நீங்களும் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படுறதா இந்த நேரம் தவிர்த்துக்க பாருங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவு கிரகங்களுக்கு சாதகமாக இருக்குது. கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று மறைமுக பேச்சு தொண்டர்களுடைய போக்கு உங்கள் மனசுக்கு கொஞ்சம் வேதனையை தரலாம். எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்க. ஓரளவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுறது நல்லது. நெருங்கி பழகக்கூடியவங்களா இருந்தாலும் முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு அடி விலகி இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குது. இந்த சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. மற்றவங்களுடைய விவகாரங்களை தலையிடத்தை தவிர்த்துட்டாலே போதுங்க. விளையாட்டு மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிறது நல்லது. இந்த நேரம் படிப்பில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரம் பாடங்களை கவனக்குறைவு இருக்கக்கூடாது. தசா புத்தி சாதகமாக இருக்கக்கூடியது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் மற்ற விவகாரங்களை தலையிட வேண்டாம். சகவாச தோஷம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு சாதகம் தான். நல்ல விளைச்சல் வருமானம் கிடைக்கும். அதே சமயம் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எதிர்பாராத செலவு கொஞ்சம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் ராகு இணைஞ்சிருக்கிறதால நீங்களுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட காட்டி சிகிச்சை பெற பாருங்க. வெளியில் வேலைக்கு போகக்கூடிய சகோதரிகளாக இருந்தாலுமே இந்த நேரம் வேலைகளில் கவனமாக இருக்கணுங்க. பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் பேருந்து பயணம், இருசக்கர பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஜென்மராசியில் சனி ராகு வீரியம் நிறைஞ்ச 2 கிரகம் இருக்கிறதால இந்த நேரம் தனியாக வெளியில் போகிறது வேண்டாம். இரவில் வாகனம் ஓட்டிகிட்டு போகிறது வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக கால பைரவர் வழிபாடு இந்த நேரம் கும்பராசி அன்புகள் செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்ன மாதிரி
குலதெய்வ வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறது நல்லது. சனிக்கிழமையானா வீட்டு பூஜையில் 5 மண் அகல் விளக்குள்ள நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு செய்ய பாருங்க. நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.